let the world hear his word. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். தன்னுடைய 14 வயது நிரம்பிய மகள் சாப்பாட்டு மேஜைக்கு வரும்போதெல்லாம் சாப்பாட்டை குறை கூறிக்கொண்டே சாப்பிடுவதை நிறுத்துவதற்கு அவளுடைய தாய் தான் சிறுமியாக இருந்த சமயம் 2ஆம் உலகப் போரின் போது தனக்கு 1 வாரத்திற்கு கிடைத்த ரேஷன் பொருட்களை தன் மகளுக்கு பட்டியலிட்டு காட்டினாள். பின்பு 1 வாரத்திற்கு தான் அப்போது சாப்பிட்ட அதே சாப்பாட்டை தன் மகள் ஜானட்டுக்கும் கொடுத்தாள். அவளுடைய தாய்க்கு கிடைத்த ரேஷன் 1 வாரத்திற்கு 400 கிராம் இறைச்சி, 3 முட்டைகள், 3 உருளைக்கிழங்குகள், வெறும் 56 கிராம் சீஸ் மற்றும் சில ரொட்டி துண்டுகள் மட்டுமே. இந்த குறைந்த அளவு உணவை 1 வாரம் சாப்பிட்ட போதுதான் தன் தாய் ஒவ்வொரு நாளும் தனக்கு எவ்வளவு நேர்த்தியான உணவு வகைகளை தாராளமாக தருகிறார்கள் என்று அறிந்து கொண்டாள். அதன் பின்பு ஒருபோதும் அவள் சாப்பாட்டு மேஜையில் தனக்கு பரிமாறப்படும் உணவு வகைகளை குறித்து முறுமுறுக்கவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நாமும் ஜானட்டை போல எவ்வளவோ வசதிகளை அனுபவித்தாலும் தேவனிடம் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் முறுமுறுத்து கொண்டேதான் இருக்கிறோம். எத்தனையோ தேசங்களில் மக்கள் சாப்பிட ஒன்றுமில்லாமல் மண்ணை சலித்து அதை ரொட்டி செய்து சாப்பிடுகிறார்கள். இன்னும் பல நாடுகளில் மக்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் சாக்கடை தண்ணீரை எடுத்து அதை வடிகட்டி குடிக்கிறார்கள். தேவன் நம்மை எவ்வளவு நன்றாக போஷிக்கிறார், அடிப்படை தேவைகளை எவ்வளவு நன்றாக ஒவ்வொரு நாளும் தருகிறார். இவைகள் எல்லாவற்றிற்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மை விட நன்கு வசதியாக சாப்பிடுபவர்கள் மற்றும் நல்ல நிலையில் இருப்பவர்களை பார்த்து எனக்கு அப்படி கிடைக்கவில்லையே என முறுமுறுக்காமல் தேவன் நமக்கு தந்தவைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்தபோது தேவன் அவர்களை எவ்வளவோ நன்றாக போஷித்து பராமரித்தார். ஆனால் அவர்கள் அதில் திருப்தி அடையவில்லை. எகிப்திலே அவர்கள் சாப்பிட்ட வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கீரை மற்றும் இறைச்சி போன்றவை தங்களுக்கு வனாந்திரத்தில் கிடைக்கவில்லை என்று முறுமுறுக்க ஆரம்பித்தனர். ஆகவே தேவன் அவர்கள் ஒருவர் மேலும் பிரியமாய் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, நாமோ அப்படி இராமல் தேவன் நமக்கு தந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்வோம். அப்பொழுது தேவன் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து தாவீதை போல வர வர விருத்தியடைய செய்வார். God bless you. Have a good day.